ஸோ ஹாய் காஸ், வெல்கம் பேக் டு விஸ்வ ஸ்டோரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இதுதான் மார்வலோட 9th மூவி கேப்டன் அமெரிக்கா பார்ட் 2 வின்டர் சோல்ஜர் படம். ஸோ எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா அவருக்கு வர பிரச்சனைன்னு தப்பிக்கிறான்றதான் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வாஷிங்டன் டிசியில் இந்த மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா போயிட்டுருக்காரு. இவர் தான் சாம் வில்சன். இவர் மிலிட்ரியில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது மிலிட்ரியிலேருந்து வந்துட்டார். இப்போ நம்ம சாம் கிட்டே எப்படி அந்த வேர்ல்ட்லேருந்து, அதாவது முன்னாடியிலேருந்து இப்போ மாடர்ன் வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நட்டாஷா ஒரு நியூ மிஷினுக்கு கூப்பிட்டு போகும்போது அவரும் பாய் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த நியூ மிஷின் என்னென்னா, இந்தியன் சீஸில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பைரட்ஸ்லாம் ஆளுங்க கடத்தி வச்சுருக்காங்க, அவங்க காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்றது தான் ரெஸ்கியூ மிஷின். ஸோ இது ஒரு ரெஸ்கியூ மிஷின், அதை காப்பாற்றுக்காக இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவோட மாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நட்டாஷாவும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டி செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்படியே செம்மையாக ஃபைட் பண்ணிக்கிட்டே எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. இங்கே எல்லாரும் அவங்கவுங்கள வேலையை பார்த்துட்டு பண்ணியிருக்கும் போது, இது ரெஸ்கியூ மிஷின் தானே, நீ என்ன ஏதோ கம்ப்யூட்டரில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இது ஷீல்டோட சீக்ரெட் மிஷின் சொல்லிட்டு பென்ட்ரைவ் எடுக்கிறாங்க. ஷீல்டோட சீக்ரெட் மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு ட்ரிஸ்கலில் காட்டுறாங்க. ஸோ ஷீல்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நம்ம நிக் ஃபியூரி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, ஷீல்டில் நிறைய சீக்ரெட்டான மிஷின்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நிக் ஃபியூரி சொன்னாலும் சொல்லுங்கன்னு வற்புறுத்தி கேட்க சரின்னு அவரும் சொல்கிறாரு நம்பிக்கை வச்சு. அதாவது இப்போ ஷீல்டோட கீழே இருக்காங்க, அதாவது இங்கே நிறையா ஹெல் கேரியர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பறந்தாலே போதும், கீழே வர தேவையில்ல. ஏன்னா இது மேலே பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன மாதிரி நடக்கும்போது, யாராவது நடக்கும்போதுன்னு கிடச்சி இந்த IN-3 கண்டிப்பாக கணிச்சு சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாரையும் இதை பற்றி சொல்கிறாரு. ஸோ பயங்கரமான மிஷின்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்கிறாரு நம்ம நிக் ஃபியூரி. அடுத்த சீனே இந்த மாதிரி நம்ம நிக் ஃபியூரி ஒரு ஷோக்கு போகிறாரு. என்ன ஷோனா, அங்கே அவரை பற்றி சொல்கிற ஒரு ஷோ. இங்கே நம்ம பெக்கி காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்போ கேன்சர் இருக்குது, இவங்களும் நீ உயிரோடு இருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே பெக்கி காட்டுறக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க நிக் ஃபியூரி இந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவர் அலெக்சாண்டர், இவர் பேர் அலெக்சாண்டர், இவர் தான் இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்காவோட வில்லன். ஸோ இவர் இந்த மாதிரி அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிக் ஃபியூரி திடீர்னு வராது. ஸோ நிக் ஃபியூரிக்கும் இவருக்கும் சின்ன பகை இருக்குது. ஸோ அந்த பகை தான் கொஞ்சம் வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியே சாம் இந்த மாதிரி இங்கே நிக் ஃபியூரிக்கிட்ட இங்கே நம்ம மரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிக் ஃபியூரியை அவரோட கார் என்ன தான் ரொம்ப சேஃப்டியாக இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் மிஷின்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அட்டாக் ஆகிடுது. ஸோ எப்படியே தப்பிச்சு நம்ம நிக் ஃபியூரி போகும்போது அப்போ தான் ஒரு மாசான சீன் வருது. யாரோ ஒரு தெரியாதவன், இந்த மாதிரி யாரோ ஒரு தெரியாத பையன் ஒரு ட்ராக்கர் பாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நிக் ஃபியூரியோட காரை கவுத்துடுறாரு. அவர் வாரத்துக்குள்ளே எப்படியோ நம்ம நிக் ஃபியூரியை ஒரு ஓட்டையை போட்டு தப்பிச்சிடுறாரு. ஆனால் நம்ம நைட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா வர்றாரு. ஸோ ஸ்டீவ் ராஜர் பக்கத்து வீட்டு ஃபோன்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இந்த மாதிரி பார்க்குறாரு, யாரோ இருக்கிற சவுண்டு கேட்குது. அதனால் விண்டோ வரையா இயர்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக் ஃபியூரி சொல்கிறாரு. ஆனால் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் காட்டுறாரு. ஷீல்டு காம்ப்ரமைஸ் காட்டுறாரு. சரி, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிக் ஃபியூரியை யாரோ அடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பென்ட்ரைவை கொடுத்து, நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு காப்பாற்றிடு, இது யார்கிட்டயே கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நிக் ஃபியூரி அப்பாயின் பண்ண பொண்ணு தான் இதுவும். ஸோ அப்படியே நிக் ஃபியூரியை காப்பாற்றிட்டு போகும்போது யாருன்னு சொல்லிட்டு துரத்திட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்க்கலான்னு போகிறாரு. அப்போ தான் அந்த ஷீல்டை பிடிச்சி அவரும் போகிறாரு. ஸோ யாருன்னு தெரியாமல் நிக் ஃபியூரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிக் ஃபியூரி இப்போது ஒரு பெரிய நிலையில் இருக்கார். இவர் இறந்துட்டார், இவர் இனிமேல் என்னால் காப்பாற்ற முடியலன்னு டாக்டர்ஸ் கை விடுத்துடுறாங்க. ஸோ அப்படியே கை விரித்து எல்லோரும் இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதுனால பாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக் ஃபியூரியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இவருக்கு ஃபீலிங் இருக்குது, கூப்பிட்டதுனால அங்கே இருக்க ஒரு கேண்டீன் மாதிரி ஒன்றுத்தில் வச்சுட்டு போகிறாரு அந்த பென்ட்ரைவை. ஸோ அலெக்சாண்டர்கிட்ட நான் அலெக்சாண்டர் நிக் ஃபியூரி கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணுற பார்க்குறாரு நம்ம அலெக்சாண்டர். இருந்தாலும் நம்ப மாட்டுறாரு. ஸோ சும்மா இந்த மாதிரி அவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அலெக்சாண்டர் அவன் ஒரு கெட்டவன் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. அப்படியே லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது
நிறைய ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. லெஃப்ட்டில் எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா, ஒழுங்காக ஓடிடுங்க இல்லைனா செத்துருவீங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட்டு கீழே போக்குறதுக்குள்ளே இது எனக்கு பிடிச்ச மாசின். எல்லோரும் போட்டு அடி அடி நடிப்பார் மாசா. ஏன்னா ஒரு லெஃப்ட்டு கீழே போகிறதுக்குள்ளே நிறைய பேரை போட்டு அடி அடி நடிப்பார். இப்போது கீழே அந்த பிடிச்சிடுறாரு. என்ன தான் அடிப்படுவோம் அவருக்கு சீரம் போட்டாலுமே. ஸோ ஷீல்டை வச்சு அப்படியே தப்பிச்சிடுறாரு. ஸோ இப்போது இங்கே அந்த அலெக்சாண்டருக்கு ஒர்க் பண்ணுறவன் இந்த மாதிரி பிடிக்க சொல்கிறாரு. ஸோ கேப்டன் அமெரிக்கா அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வருது. அங்கேருந்து சூடுது நம்ம கேப்டன் அமெரிக்காவை. ஸோ கேப்டன் அமெரிக்கா எப்படியோ அதெல்லாம் சமாளித்து அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சிடுறாரு. அங்கே அவரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்களாம் எதுக்கு அவரை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா அந்த இடத்துல அலெக்சாண்டர் வந்துடுறாரு. ஏன்னா நம்ம நிக் ஃபியூரி கிட்டே இருக்கிற ஒரு ஏரப்போட ரகசியம் அது கேப்டன் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது போய் சொல்லிடுறாரு. இப்போது ஹாஸ்பிட்டலில் அந்த பென்ட்ரைவ் பார்த்துக்கும் போது அது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லும்போது குடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ ரகசியமாக நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, தயவு செஞ்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அவங்களும் பென்ட்ரைவை கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு இப்போ இங்கே அலெக்சாண்டர் இந்த மாதிரி எல்லாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஷீல்டை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஷீல்டை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. நான் சஸ்பென்ஸ் அது சொல்கிறேன். ஸோ அந்த பென்ட்ரைவை வச்சு இவங்களும் பார்க்குறாங்க நம்ம அது எந்த பிளேஸ் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ ட்ராக் பண்ணுறதுக்காக இவங்களும் வரும்போது நியூ ஜெர்சியில் ஒரு வில்டன் ஜே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குன்றதுனால அங்கே கிளம்பி இவங்க போகிறாங்க. ஸோ போன வேகத்தில் அப்படியே இதை பார்க்குறாங்க. ஏன்னா இது இவங்க இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்கா ட்ரைனிங் கேம்ப் பேஸு. ஸோ இங்கே தான் ஷீல்டோட ஃபஸ்ட்டு உருவாக்கம் நடந்தது. இங்கே பழைய கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் அங்கே ஒரே ஒரு சிடி மாதிரி இருக்குது. ஸோ இதை அவரே எடுத்து பார்க்குறது. யார் பின்னாடி பேசுகிறதுனே தெரியல, ஆனால் யாரோ பேசுகிறாங்க. ஸோ பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவும் சுற்றி பார்க்குறாரு. ஆனால் யாருமே இல்லை. என்ன தெரியலையா, நான் தான் அந்த ரெட்ஸ்கல்லோட அசிஸ்டன்ட், என்ன தெரியலையா, நான் தான் அந்த சயின்டிஸ்ட். World War II அப்புறம் என்ன, நான் நிறைய அடால்ஃப் ஹிட்லருக்கெலாம் ஹெல்ப் பண்ணி நான் இறந்துட்டேன். இந்த ஹைட்ராவால் என்ன அவங்க ஒரு திருடனாக்கிட்டாங்க, என்னையும் கொலையாளிக்கிட்டாங்க, நானும் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ராவை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு புது மிஷின்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் ஹைட்ராலேருந்து வந்தது தான். இந்த ஹைட்ரா க்ரியேட் பண்ணுறது ஏதோ உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹைட்ராலேருந்து ஒரு மிஷின் அந்த மொத்த இடத்தையும் பிளாஸ்ட் பண்ணுது. அப்படி அந்த பிளாஸ்ட்டில் நான் அந்த மொத்த இடமும் இந்த மாதிரி அடிச்சு இடிஞ்சு விடுது. இப்போ அலெக்சாண்டர்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாம் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறாங்க இவங்க 2 பேரும். ஸோ அவரே ஒரு மிலிட்ரி மேன் தானே. ஸோ அவருக்கு கொஞ்சம் நியூஸ்லாம் தெரியும். சொன்னாலும் அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அந்த நியூஸை பற்றி இவர் சொல்கிறாரு. சாமும் இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஸ்பை வேலை பார்க்குறாரு, என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அவரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒழுங்காக உண்மையாக சொல்கிறியான்னு கேட்கும்போது அவரை தள்ளி வச்சுறாங்க நம்ம பிளாக் விடோ. இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திடீர்னு ஃபால்கன் இறக்கிட்டு வராரு. இதை பாரு, ஒழுங்காக உண்மையை சொல்லி இல்லைனா அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்கிறேன் என்ன உண்மை அப்படின்னா கிங்ஸைன்னா யாரெல்லாம் ஹைட்ராக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் கொடுக்குறவங்களும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களும் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களாம் காலில் போயிட்டு இருக்கும்போது இவரை யாரோ தூக்கி போடுறாங்க. யாருன்னு பார்த்தா அப்படியே அவங்களும் தப்பிச்சிடுறாங்க. யாருன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில. இது ஜஸ்ட் லைக் எனக்கு கோட்டில் வர அந்த மூவி மாதிரியே இருந்துது. சரி ஓகே அது விடுங்க. கமிங் டு த பாயிண்ட் என்னென்னா இப்போ இவங்க எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிளாக் விடோவும் அங்கேயே தப்பிச்சு ஒரு ட்ராக்கரை அவன் மேலே போடுறாங்க. அந்த ஷாக்கில் இவனும் இருந்துடுறான். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்றாங்க. ஸோ யாருன்னு அந்த மாஸ்க்கை கழட்டி பார்த்தா தான் தெரியுது. அந்த மாஸ்க்கை கீழே வந்தது யாருன்னு பார்த்தா யாருன்னு தெரில. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கிங்க. பார்த்தோன்னே நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இவனா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்கும்போது நம்ம பிளாக் விடோ அப்படியே போகிறாங்க. போலீஸ்னு கத்துறாங்க. ஆனால் இவரும் அந்த அதிர்ச்சியிலேயே இருந்தார். ஸோ அப்படியே ஃபால்கன் அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா பிளாக் விடோ இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க.
அந்த குரூப்பில் இவரும் யோசிச்சே வர்றாரு. அப்போ அந்த குரூப்பில் பார்த்தோன்னா அது போலீஸே கிடையாது. அந்த குரூப்பில் பாதி பேர் நம்ம ஷீல்டு ஏஜென்ட்ஸ். அவங்க நம்ம கேப்டன் அமெரிக்காவை காப்பாற்ற வந்திருக்காங்க. ஸோ காப்பாற்றுறதுக்காக இப்படி இங்கே வரும்போது என்ன வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஓட்டையை போட்டு போகிறது அப்போ தான் தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா நிக் ஃபியூரி இன்னும் சாவே இல்லை. டே இன்னும் சாவலையா நீ அப்படின்னு கேட்கும்போது அது ஜஸ்ட் அன் ஆக்டிங். இதை பாரு, நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டிங்களா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஷீட்டை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் நம்ம பக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது ஞாபகம் வருது. டாக்டர் ஜோலா சொன்னது, அப்புறம் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு இதெல்லாம் அப்போ தான் ஞாபகம் வருது. ஆனால் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சத்தையும் ஞாபகம் வந்து போகிறதுனால அவ்வளோவா தெரியல அவருக்கு. கேப்டன் அமெரிக்காவுக்கு சீரம் கொடுத்த உடனே சீரம் கொடுத்து அவர் கேப்டன் அமெரிக்கா மாதிரிலாம் இல்லை, இவருக்கு அப்பப்போ கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க டார்ச்சர் பண்ணி. இப்போது நம்ம கேப்டன் அமெரிக்கா வராரு. இப்போ இங்கே யாரையோ டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ டார்கெட் பண்ணுறவங்கன்னா நம்ம நிக் ஃபியூரியும் மரியாவும் காட்டும்போது நான் பார்த்துக்கிறேன் இதப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவும் வீர வசனம் பேசுகிறாரு. ஸோ என்ன பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் விடோவும் அந்த சூட்டை கொடுக்குறாங்க. சூட்டை அப்படியே திருடிட்டு இந்த மாதிரி அவரும் அந்த பில்டிங்க்கு போகிறாரு. ஸோ அந்த பில்டிங் தான் அலெக்சாண்டரோட பில்டிங். அலெக்சாண்டர் கூடயே வந்து நம்ம அந்த ஒரு மேடம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி நிறையா பென்ட்ரைவ்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களும் சொல்ல கேட்குறாங்க. ஸோ பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும்போது அலெக்சாண்டர்கிட்ட நம்ம இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல அந்த எதிரிங்க அதுக்காக தான் அந்த மிஷின் சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் சொன்ன சீக்ரெட். ஸோ அதை வச்சு தான் இந்த மொத்த படமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏன் சீக்கிரமாக பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கத்திக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே வந்து அவரும் கம்ப்யூட்டரை வச்சுட்டு சொயின்னு ஏதாவது ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கேயே வந்து இந்த மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஸோ அப்படியே ஓடி எல்லோரும் அட்டாக் பண்ண பார்த்துக்க முன்னாடி அலெக்சாண்டர் வந்து இந்த மாதிரி பேச வராங்க. அப்போ எட்டி உரைச்சி பார்த்தா அது நம்ம பிளாக் விடோ மேடமு மாஸ்க்கு போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. விக்கு வேறு. ஓகே ஸோ ஃபால்கனும் அங்கே போட்டு எல்லாம் அந்த மிலிட்ரி பஸ்ஸில் அடி நடிச்சிடுறாரு. ஸோ நம்ம பிளாக் விடோவும் இந்த மாதிரி அவரும் பார்க்குறாங்க. ஸோ வந்து போயிட்டு அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிறத ஒன்று இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஏதோ வருது. ஸோ அதில் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ பார்த்தா பக்கி வந்து அடின்னு அடிக்கிறாரு. பக்கி செமையாக போகிற அடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே நிக் ஃபியூரி வந்ததுனால நிக் ஃபியூரியோட கண்ணு கேன ஆகிடுது. அவரு கூட போயிடுறாரு. ரெஸ்ட்ரிக்டட் அப்படி காட்டுது. ஸோ 2 பேராலும் சண்டை போட முடியாது. இப்போ ஃபால்கன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா இது நம்ம ஃபால்கன் காப்பாற்றிட்டு போயிடுறாரு. நம்ம பக்கி திருப்பி தூக்கி போடுறாரு. நம்ம ஃபால்கனே கடுப்பாக தூக்கி போடுறோன்னே அவர் பேராஷூட்டை வச்சு எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி செம கடுப்பு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம மரியா வந்து நம்ம என்ன பண்ணுற கேப்டன் இன்னும் அவன் பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நம்ம கேப்டன் அமெரிக்கா போய் பக்கி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவரோட சைடில் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அவருக்கு ரிமோட்டை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்களும் ஒரு சொடக்கு மாதிரி போடுறாங்க. அந்த சொடக்கு வச்சு அவங்களும் இந்த மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே காட்டினா நிறைய டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பக்கி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இருந்தாலும் அவர் மேலே வர்றாரு நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸு. ஸோ 3 டார்கெட் வந்து 3 தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த டார்கெட்டை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாரு நான் சொல்கிறேன் நான் மரியா நோ மரியா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத இது பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் பிளாஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ இவங்களும் ஷாக் அடித்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களும் ஷாக் அடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ எழுந்திரிச்சிட்டு வந்து பார்த்தா தான் இங்கே நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை கீழே தூக்கி போட்டுறாரு. ஸோ இதுதான் கிடச்ச சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கியும் அடி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே நம்ம ஃபால்கனும் அந்த பில்டிங்லேருந்து குதிக்கிறாரு. அப்படியே குதித்து நம்ம நட்டாஷாக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஷீல்டை நம்ம கேப்டன் அமெரிக்கா தூக்கி போட்டுறாரு. கிடச்ச சான்ஸ் இதுதான் சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் கோவம் கூட தீட்டாமல் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே தூக்கி போட்டதுனால அப்படியே அவர் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்த ஓரமாக போட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஸோ வந்து இந்த மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளாக் விடவும் எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், உனக்கு என்னடா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டயலாக்லாம் பேசிக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு பெரிய மிஷின் வருது, நம்ம ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த டீமில் ஒரு பெரிய மிஷின் இருக்குது, அதாவது 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை காமிக்கிறாங்க. ஸோ இதை தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2 பேர் காமிக்கிறாங்க. ஒருத்த பேர் வாண்டா, இன்னொருத்த பேர் நம்ம சில்வர். இதுதான் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் எல்ட்ரானோட அதாவது அந்த லீடு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Guardians of the Galaxy Vol 1.